சிவனிற்கும் சக்திக்கும் இடையே இருக்கும் உறவு பிரபஞ்சத்தை ரட்சிக்கும் இரு தூண்களாகும். சிவனும் சக்தியும் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் பிரிக்க இயலாத ஒன்றாகும். எந்த தந்தைக்காக சிவனையும் சக்தியையும் நீ அவமதிக்க எண்ணினாயோ அந்த தந்தையின் இறுதி கணங்களை பார். நீ வாழ்வின் ஒளியிலிருந்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்து வந்துள்ளாய் அந்தகா. உன்னுடைய பயணத்தில் அழிவென்பது நிகழும் தருணம் இது. நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் மகாதேவா, எனக்கு முக்தி அளியுங்கள். எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாதேவா. தாங்கள் இருக்கும் வரையில் இந்த சிவசக்தி எனும் புனித உறவை எவராலும் உடைக்க முடியாது. தாங்கள் எனக்கு வாக்கும் அளித்துள்ளீர்கள். கவலை கொள்ளாதே கௌரி. நீ மீண்டும் கைலாயம் வருகையில் அனைத்தும் நலம் பெற்று விளங்கும். இது எனது வாக்காகும். நீ என் மறுபாதியாவாய் கௌரி. நீ என்னை மனம் முடித்ததன் காரணமாக அல்ல, மாறாக நீ எனது என் சக்தியின் பூரணமாவாய். என் சுயத்தை முழுமையடையச் செய்வதும் நீ. எது பூரணம் பெற்றுள்ளதோ அது தனக்கான நியதியாக பூரணத்துவம் அடையச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. நான் பற்றற்று இருந்தேன். பல ஆண்டு காலமாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். ஏனெனில் எனது சுயத்திலிருந்து ஒரு பாகம் பிரிந்தே இருந்தது. அதன் பிறகு அது எனக்கு சதியின் வடிவில் கிடைத்தது. சதியானவள் என்னை விட்டு பிரிந்த பிறகு அந்த பாகத்தை நான் மீண்டும் இழந்தேன். அதன் பின்பே நீ எனக்கு கிட்டினாய், பார்வதி என்ற ரூபத்தில். நம் இருவரின் பந்தமானது அனைத்து வகை பார்வைகளையும் உணர்வுகளையும் மீறியது. நமது பந்தம் காலத்தை விட சிறந்ததாகும் கௌரி. காலத்தையே வென்ற நமது பேரன்பு பிரபஞ்சத்தில் எவராலும் பிரிக்க இயலாததாகும். நீயும் உணர்ந்திருந்தாயா மகனே? தாயே, எந்த நொடி நான் ஆதியின் கைகளை தொட்டேனோ அந்த நொடியே எனக்கு அவன் என் தாய் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன். வா மகனே. நானும் அவனது சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டது போல் நடித்தேன். ஏனெனில் அவன் தந்தையை அடைவதை தடுக்க எனக்கு அந்த ஒரு வழிதான் இருந்தது. இன்றைக்கு இந்த பிரபஞ்சம் சிவன் மற்றும் சக்தியின் இன்னொரு லீலையை பார்த்தது. சிவசக்தியின் ஒற்றுமையானது இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விட எவ்வளவோ உயர்ந்தது என்பதை இப்பிரபஞ்சம் அறிந்து கொண்டது. இப்பிரபஞ்சத்தில் எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்தாலும் சிவபார்வதியின் உறவானது இதே நிலையில்தான் இருக்கும்.